இந்திய எதிர்ப்பு இந்திய எதிர்ப்பு இந்திய எதிர்ப்புன்னு பேசுறாங்க. இந்திய எதிர்ப்புல என்னடா செய்யணும்னு கோரிக்கை வைக்கிறது இல்லையே. இந்திய எதிர்ப்பு தியாகிகளுக்கு வீர வணக்கம் யாரா சொல்லிருக்காங்களா? நாம தான் சொல்றோம். நாங்க கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிகல் 343 நீக்கு. அதுதான் இந்திய அரசினுடைய ஒரே ஆட்சி மொழி, அலுவல் மொழி இந்தி என்று சொல்கிறது 343. அதை ரத்து பண்ணுங்கிறோம். அவ்வளவுதான். பஞ்சப்பூர்ல பாருங்க, பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்துல சரக்குந்துகள் வர்ற இடத்துல அண்ணா சிலை, மக்களுக்கான பேருந்துகள் மையத்துல கருணாநிதி சிலை. விடுதலை புலிகளை பாராட்டுவோம், பேசுவோம், மாவீரர்களை பாராட்டுவோம், தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனை பாராட்டுவோம். நம்ம ஒரு 10 நாள் சிறைக்கு தயாராக இல்லை அப்படின்னா எப்படி? வரலாற்று நாயகர்களை பின்பற்ற முடியாதவர்கள் அதிகமாக புகழ்வார்கள் என்று ஒரு பிரேஸ், ஒரு தொடர் இருக்கிறது. ஈகியர் மண்டபம்னு ஒண்ணு இருக்கு. என்ன ஈகியர்? ஒரு அரசியல் நாடகத்தை, மேடை நாடகத்தை பார்த்தா அதை ரசிக்கிறது. அரசியல்வாதிகளின் மேடை நாடகத்துக்கு இவ்வளவு ரசிகர்கள் வர்றாருனாக்கா ஏன் உண்மையான நடிகர் நமக்கு வரக்கூடாதுன்னு நடிகர் பூரா கட்சி ஆரம்பிக்கிறான் தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி பேர் வீரத்தோடு தன்மானத்தோடு இருந்திருந்தால் ஈழம் அழிந்திருக்குமா? அப்படி தன்னை அழித்து கொண்டு உணர்ச்சியை ஊட்ட வேண்டும், படிப்பினை ஊட்ட வேண்டும், கிளர்ச்சி கிளம்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் முத்துக்குமார் தீ குளித்தார். அது உண்மையிலே நடந்தது. பேரெழுச்சியாக வந்தது. 17-18 பேர் மொத்தம் தீ குளிச்சாங்க. முத்துக்குமார் செஞ்ச உடனே சாதாரணம் அல்ல. இயக்க பொறுப்பாளர்களே, தோழர்களே, நம்முடைய மாவீரர் முத்துக்குமார் அவர்களுடைய நினைவேந்த நிகழ்வு எழுச்சியோடு சாணுரப்பட்டியில் அவர் சிலை நிறுவப்பட்டிருக்கும் நம்முடைய புலவர் ரத்தின வேலவன் அவர்களுடைய பகுதியில் நிலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் வீர வணக்கத்தை முத்துக்குமார் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இழப்புகள், ஈகங்கள் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஜனவரி திறந்த உடனேயே மொழிப்போர் ஈகியர் நாள், ஜனவரி 25, 400 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். கொஞ்ச நஞ்சம் இல்லை. உலகத்தில் எந்த நாட்டிலும் மொழிக்காக போராடி இவ்வளவு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதெல்லாம் கிடையாது, தமிழர்கள் மட்டும்தான். ஆனாலும் லட்சியத்தில் நாம் வெல்லவில்லை. வங்காள தேசத்தில் உருது மொழியை எதிர்த்து கிழக்கு பாகிஸ்தானாக இருந்தபோது டாக்காவிலே மாணவர்கள் போராடி 400 பேர் 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். 4 பேர். காலப்போக்கில் அவர்கள் நாடு அடைந்து ஐநாவுக்கு போய் அந்த 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட நாளை உலக தாய்மொழி நாளாக ஐநா அறிவிக்க வைத்தார்கள். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இதுதான் நம்ம கேள்வி. இப்போ ஜனவரி 25, இப்போ 29, அடுத்தது மே மாதம் 18 லட்சக்கணக்கில் ஈழத்தமிழர்கள் கூட்டம் கூட்டமா இனப்படுகொலை செய்யப்பட்ட நாள். அதுக்கும் இரங்கல் தெரிவிப்போம். அதன் பிறகு அந்த மே மாதமே தூத்துக்குடியில் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. ஸ்டெர்லைட் ஆலை கூடாதுன்னு சொல்றதுக்காக. அவங்க ஒன்றும் ஆயுத போராட்டம் நடத்தல. 19 வயசு பெண் பிள்ளை, படிக்கிற பிள்ளை, அது உட்பட சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். 13 பேர் ஸ்டெர்லைட் ஆலை மூடுறதுக்கு 2018ஆம் ஆண்டு இந்த இப்படி தொடர்ந்து மே 22. அடுத்தது நமக்கு செப்டம்பர் மாதம் திலீபன் நினைவேந்தல் நாள், நவம்பர் மாவீரர் நாள், இப்ப டிசம்பர் 25 வந்தா வெண்மணியில 44 பேர் தீயிட்டு கொளுத்தப்பட்ட நாள் நம்முடைய மக்கள். இதெல்லாம் நினைச்சு பாருங்க.
தாமிரவரணி 17 தமிழர்கள் நிறைய 47 ஆகஸ்ட் 15க்கு பிறகு நடந்திருக்கிற இந்த படுகொலைகள் என்பது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதுக்கு முன்னாடி வேற நடந்திருக்கு. நமக்கு நாட்டுக்கு சுதந்திரம் வந்திருக்கு, அது இதுன்னு பேசுறாங்கல்ல. அதன் பிறகு விவசாயிகள் 42 பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. 72ல இருந்து 42 பேர் விவசாயிகள். இது ஒரு பெரிய அளவுக்கு வீரியகம் செய்து போராடிட்டு தான் இருக்கிறோம். இடஒதுக்கீட்டுக்கே வன்னியர் சங்கம் மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்குன்னு ஒரு பிரிவு கேட்டது நியாயம்தான், தவறு இல்லை. 21 பேரை இன்னும் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்காக இன்னைக்கு வந்திருக்கு 21 பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. தமிழர்களை பாருங்க என்ன நிலவரம் இது போல இருக்கு. இந்த வரிசையில் உங்களுடைய முத்துக்குமார் அவர்கள் தழல் ஈகம் என்பது ஒரு பெரிய எழுச்சியை உண்டாக்கியது. ஒரு மந்த நிலையில இருந்த கீழ ஆதரவுக்கு ஒரு எழுச்சியை, வெகு மக்கள் ஆதரவு, அவருடைய உடலை எங்கே வைப்பது என்பதே போராட்டமா நடந்தது. அச்சப்பட்டது அன்னைக்குள்ள திமுக ஆட்சி அச்சப்பட்டு நிறைய பிடிச்சி என்னமோ செஞ்சுட்டு இருந்தது. அதை ஒரு ஊர்வலமா கொண்டு போய் நல்லடக்க செய்ய அனுமதிக்கவில்லை. அது மாதிரி பல்வேறு ஈகங்கள் செய்திருக்கிறோம். ஆனா பலன் என்ன கண்டிருக்கிறோம் என்பதுதான் இதா இருக்கு. எனவே முத்துக்குமார் ஈகம் செய்யும் பொழுது நம்ம நாம இப்ப இத புகழறது, மரியாதை செலுத்துறது தேவை. அது ஒரு 10-15% இருந்தா போதும். பாக்கி நம்ம எவ்வளவு முடியுமோ களத்துல இறங்கி போராடணும். விடுதலை புலிகளை பாராட்டுவோம், பேசுவோம், மாவீரர்களை பாராட்டுவோம், தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனை பாராட்டுவோம். நம்ம ஒரு 10 நாள் சிறைக்கு தயாராக இல்லை அப்படின்னா எப்படி? அதாவது வரலாற்று நாயகர்களை பின்பற்ற முடியாதவர்கள் அதிகமாக புகழ்வார்கள் என்று ஒரு பிரேஸ், ஒரு தொடர் இருக்கிறது. காரல் மார்க்ஸ சொல்லும் பொழுது, வரலாற்று நாயகர்களுடைய வீரம் போல் காட்ட முடியாதவர்கள் அவர்களின் முதுகுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு அவர்களை பாராட்டுவார்கள் அப்படிம்பாரு காரல் மார்க்ஸ். அது நமக்கு நாட்டில் நடந்துட்டு இருக்கு. நீங்க இப்ப பிரபாகரன் ஆயுதம் நடத்தி ராணுவம் வச்சு போராடினா அப்படி போராட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்டுக்கு நமக்கு என்ன போராட்டமோ என்ன ஈகமோ அதை செய்யணும். குறைந்தபட்சம் நினைச்சு பாருங்க, பாரத்ல படிச்சுட்டு வழக்கறிஞர் இருந்த காந்தியடிகள், உயர்நிலை பள்ளி படிப்ப லண்டன்ல படிச்ச பண்டித நேரு, உயர்கல்வி எல்லாம் அங்க படிச்ச பெரிய பணக்கார குடும்பம். 10 வருஷங்கிறாங்க நேரு எல்லாம் ஜெயில இருந்தது. பல ஆண்டுகள். பெரிய கல்வி பெறாத கக்கன் 8 வருஷத்துக்கு மேல சிறையில் இருந்தாருங்கிறாங்க. காமராஜ் அப்படி. அப்போ நமக்கு மாற்று கருத்தா இருக்கலாம். இந்த மண்ணில் அவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்களோ அதுக்கு தியாகம் பண்ணியிருக்காங்க. எழுதி கொடுத்துட்டு வரல, பின்வாங்கியோட இல்லை, வலதுசாரியா இடதுசாரியா நடுசாரியா தியாகம் பண்ணியிருக்காங்க. இப்ப அப்படிப்பட்ட தியாகம் நம்ம செய்யல. அதிகமா போட்டி போட்டுக்கொண்டு புகழ்வது, அது கூட செய்யாத கும்பல் இருக்குங்க. அது கூட இந்த இடத்தோட சொன்னாங்க, வழக்கு நடத்தி வாங்கணும். தனியார் இடம் எனக்கு அன்பளிப்பா எழுதி கொடுத்திருக்காரு. புதலூர் பதிவு அலுவலகத்துல பதிவாகி இருக்கு டாக்குமெண்ட். புலவர் ரத்னவேல் அவர்கள் எழுதி அன்பளிப்பா கொடுத்திருக்காரு இந்த இடத்த. இது செல்லாது, இதுல அனுமதிக்க முடியாதுன்னு தமிழ்நாடு அரசு தடை போட்டுச்சு. உயர்நீதிமன்றம் சென்னை மதுரை அமர்வுல வழக்கு போட்டோம். தற்செயலா அன்றைக்கு இன்சார்ஜா நம்ம நீதிபதி சந்துரு அந்த இதுல உட்கார்றாரு, எடுத்துறாரு, சாட்டை அடி கொடுத்துருக்காரு. அவங்க இடத்துல அவங்க முத்துக்குமார் செல்ல வைக்க அனுமதிக்க மாட்டீங்க, அவங்க தாத்தா படத்தை அவங்க வீட்டுல மாட்ட விட மாட்டீங்க அடுத்தாப்புல அப்படின்னு கேட்டிருக்காருங்க. உன்ட்டு அனுமதி வாங்குதான் அவங்க தாத்தா படத்தை மாட்டணுமா? சந்துரு கேட்ட கேள்வி எல்லாம் ரெக்கார்டில் இருக்கு. அடிச்சு முளைக்கு திறக்கலான்னு விட்டாரு. அதுக்கப்புறம் தான் திறந்தோம். தனியார் இடத்துல நம்ம ஒரு சிலை வைக்கிறதுக்கு கூட அனுமதி இல்லை. நமக்கு மட்டும்தான் நினைக்காதீங்க,
இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் மொத்த ஹோல் கிடங்கு இருக்குல்ல, மொத்த கிடங்கு ஒரு கட்சி தமிழ்நாட்டுல, அந்த கட்சி 65 மொழி போற ஆதரிச்சவங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும். 10 ஆண்டுகளாக கரூர் மாவட்டம் ஐயம்பாளையம் வீரப்பன் தழல் ஈகி செல பண்ணி தமிழ்நாடு அரசு திமுக அரசு மறுத்து அனுமதி மறுத்து மூட்டையில கட்டி வச்சிருக்குங்க. இன்னைக்கு கட்டி கிடக்கு. இங்கெல்லாம் நாளைக்கு உதயநிதி சிலை சேரலாம், உயிரோட இருக்கும்போது வேண்டாம்னு நினைக்கலாம். ஒரு கால் கருணாநிதி சிலை இங்க வரும். வச்சாச்சா? அவ்வளவுதான். பஞ்சப்பூர்ல பாருங்க, பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்துல சரக்குந்துகள் வர்ற இடத்துல அண்ணா சிலை, மக்களுக்கான பேருந்துகள் மையத்துல கருணாநிதி சிலை. பஞ்சப்பூர் போறோம் பாருங்க, அந்த பக்கம் வானலாவ ஈவேரா சிலை. இல்ல நான் இப்ப இதுவே பாகுபாடு பாருங்கிறேன். லாரி நிக்கிற இடத்துல அண்ணா சிலை, லட்சக்கணக்கான மக்கள் வந்து போற இடத்துல கருணாநிதி சிலை. பாகுபாடு இருக்கு. அண்ணாவை கூட புறக்கணிக்கப்படுறாரு, சொல்ல வர்றேன். அண்ணா கூட புறக்கணிக்கப்படுறாரு. வீரப்பன் சிலைய அந்த இதுல ஊர்ல வைக்கிறது என்ன கேடு? மாநில சுயாட்சி வீரர் இது மத்திய அரசு வேண்டாம் சொன்னா யார் வேண்டாம்னா மாநில அரசு அனுமதி மறுக்குது. என்ன யோகியது இது? கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க அந்த ஆட்கள். திமுக செட்டு தான் நம்ம நண்பர்கள் அங்க இருக்கிறவங்க. இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கு என்றால் யாரை நம்பி அப்படி பண்றாங்க? அவங்க தமிழர்களை நம்பி. இதெல்லாம் தமிழச்சி கண்டுக்காதுப்பா. அதெல்லாம் நம்ம ஏதாவது நாக்கு இணைக்க 2 பேசணும்னா, புடவை வாங்கி கொடுத்தோம்னா, வேட்டி வாங்கி கொடுத்தோம்னா நமக்கு ஓட்டு போடுவாங்க என்ற நம்பிக்கையில் தமிழ் இனத்துக்கு துரோகம் இந்த ஆட்சியாளர் செய்யறாங்க. 2 கட்சியும் அப்படித்தான். பிரபாகரனை புடிச்சு கட்டி இழுத்துட்டு வரணும்னு தீர்மானம் போடுச்சு அம்மா, தெரியுமா? சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது. பார்லிமெண்ட் சட்டசபையில தீர்மானம் போட்டு ஒரு கொண்டாந்து தென்னாட்டு 302 கொலை வழக்கு போட்டு பிரபாகரனை கூண்டல் நிறுத்தணும், அங்கேயிருந்து கட்டி இழுத்துட்டு வரணும் அப்படின்னு. எதுக்கு இந்திய ராணுவம் இருக்குன்னு கேட்டுச்சு அந்த அம்மா. அப்புறம் 2008 சிபிஐ உண்ணாவிரதம், ஆனந்தவுடன் கணக்கெடுப்பு, அதுல ஆனந்தவுடன் எடுத்த ஒரு கணக்கெடுப்புல பிரபாகரனை ஆதரிக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு பேருன்னா 56 விழுக்காடுன்னு வந்துருச்சு. ஒரு சர்வே, பல சர்வே அது ஆனந்தவுடன் எடுத்தது. அதுலதான் ஜெயலலிதாக்கெல்லாம் அதிர்ச்சி வந்தது. சரி, கருணாநிதி துரோகிங்கிறாங்க, நம்ம போய் ஆதரிச்சிருவோம் ஓட்டு வாங்குறது என்று அந்த அம்மா நாடகம் ஆடியது. இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்குங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? வெளியில எங்கேயாவது மாதிரி பண்ணிட முடியுமா? வேற மாநிலத்தை செய்ய முடியுமா? விட்டுருவானா? இந்த மாதிரி தியாகங்கள் வேற இனத்துக்கு எங்கேயாவது நடந்துருந்தா விட்டுருவானா? தமிழர்கள் தான் நம்ம ஒரு இன அழிப்ப செய்யற கட்சி. அந்த கட்சி இந்த ஊர்ல இந்த மண்ணிலே இருக்கலாமா? காங்கிரஸ் கட்சி உடந்தை தான் பாஜக. அதுக்கு அவனு எதிர்க்க கூட இல்லை. இந்து இந்து என்பார்கள். இந்து கோயிலை ஈழத்துல இடிச்சாக மகிழ்ச்சி அடைவாங்க நரேந்திர மோடியும் அமித்ஷாவும், ஏற்கனவே அத்வானியும். அந்த அம்மா இருந்தாங்களே, ஒரு அம்மா வெளியுறவு அமைச்சராக இருந்துச்சு, சுஷ்மா ஸ்வராஜ். ஒரு வார்த்தை அந்த அம்மா அங்க போயிட்டெல்லாம் வந்துச்சு, இந்து கோயிலையா எடுக்கிறீங்க, அங்க ஏன் புத்தர் சிலை வண்டி வைக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. தமிழன் கோயில் தானே இடிக்கப்படுது, அதுதான் ஆரியத்துக்கு தேவை. இதுபோல் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம முத்துக்குமார சொல்லும் பொழுது உயிரையே விட்டுட்டாரு. நம்ம என்ன ஒரு மாதம் சிறையில இருந்தா என்ன? வஉசி வழக்கறிஞர் இருந்தவர், எவ்வளவு பெரிய வசதியான குடும்பம். 2 ஆயிரத்தி ஒண்ணு எழுதி கொடுக்கல, அலுவலகங்களோட இருந்துட்டு வழக்கு நடத்தி அப்புறம் அதை தண்டனை குறைச்சு வெளியில வந்தாரு. தமிழ்நாட்டு சிறையில இருந்து, பாலக்காடு இங்க கேரளா சிறையில இருந்து வந்தாரு. செக்கு இழுத்தாரு. இன்னைக்கு பாராட்டுறோம்ல, செக்கு இழுத்த சிதம்பரனார் ஒரு வரி பின்வாங்கினாரா? அந்த தமிழர் பின்வாங்கினானா? இல்லையே. இப்ப அந்த மரபுல தான் நம்ம வந்திருக்கிறோம்.
எனவே நாம என்னன்னா, நம்ம எப்படி செய்யலாம் உறுதியா, அவங்கவுங்க போராட்ட வடிவங்களை அல்லது எதிர்ப்பு வடிவங்களை கூட தீர்மானிச்சுக்கலாம். ஆனா இந்த கருத்துக்கு வரணும், நாம போராடித்தான் ஈகம் செய்துதான் இந்த இனத்தை பாதுகாக்க முடியும். நம்ம தாத்தா பாட்டன் பூட்டன் ராஜராஜன் கரிகாலன் நெடுஞ்செழிய மன்னன் நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி அறிவுடை நம்பி எல்லாம் சொல்றவங்கள சேரன் செங்குட்டோம்லாம் அவனுக்கெல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடும். இந்த தமிழ்நாடு போச்சுனாக்க எவனும் செஞ்சு பார்க்க மாட்டான் இந்தியாவில். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம தலைவர்கள் வள்ளலார் இருந்தாரு, அயோத்தியாச பண்டிதர் இருந்தாரு, சீர்திருத்தம் பண்ணாங்க, அதை பண்ணா எதுக்குமே அட்ரஸ் இல்லாம போயிருப்பா. ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்நாடு இல்லாமன்னா தமிழர்கள் தோத்து போயிட்டு இந்த மண் அயலார் மண்ணாயிட்டாங்க. அயலார் ஆதிக்கம் முழுசா வந்து விட்டால் எதுவுமே இருக்காது. எனவே நாம எப்படி கடமையாற்றணும், எதிர்ப்புணர்ச்சி எப்படி புரிஞ்சுக்கணும். ஒரு அரசியல் நாடகத்தை, மேடை நாடகத்தை பார்த்தா அதை ரசிக்கிறது. அரசியல்வாதிகளின் மேடை நாடகத்துக்கு இவ்வளவு ரசிகர்கள் வர்றாருனாக்கா ஏன் உண்மையான நடிகர் நமக்கு வரக்கூடாதுன்னு நடிகர் பூரா கட்சி ஆரம்பிக்கிறான் தமிழ்நாட்டில். இந்தியாவில வேற எந்த மாநிலத்திலும் உண்டா? உலகத்திலேயே இத்தனை நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சது இருக்காங்க. தமிழ்நாடு அளவுக்கு இத்தனை நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சது உலகத்திலே எங்கேயுமே இருக்காது, இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. அப்ப எவ்வளவு ஒரு மேம்போக்கா, ஏமாளித்தனமா, கோழைத்தனமாக வெளிவேஷத்துக்கு வீரம் பேசிக்கொண்டு நாம் இருக்கிறோம். இதையெல்லாம் தொடச்சுக்கிற நாளாக நம்ம தியாகிகள் நாள் இருக்கு அல்லவா, முத்துக்குமார் நாளா இருந்தாலும் சரி, மாவீரர் நாளா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நாட்களில் நம்மிடம் உள்ள அழுக்கையை துடைத்துக் கொள்ள வேண்டியதாக. அது மாசேத்தும் சொல்லுவாரு, போரில் என்று அவங்க எல்லாம் ராணுவ போர் நடத்தினவங்க, போரில் எதிரியை அழிக்கும் பொழுது அந்த போர் நம் மனத்தில் உள்ள அழுக்குகளையும் அழிக்கிறது என்பாரு. உண்மையான போராளியா இருந்தீங்கன்னா நம்ம மனத்துல உள்ள கோழைத்தனம், வஞ்சகம் அல்லது பாசாங்கு அந்த அழுக்குகளையும் அழிச்சிடுறது. சண்டையில கட்டிக்காரன்னு புளிய மரத்துல மோதிக்க வேண்டாம். உங்களால என்ன முடியுமோ அந்த அளவுக்கு, நம்ம மக்களுக்கு சொல்றேன், இங்க வந்திருக்கு உங்களுக்காக இல்ல, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு லட்சியத்தோடு நிற்க வேண்டும். அதற்காக ஈகம் செய்ய வேண்டி வந்தால் செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு உறுதியை எடுத்துக்கொண்டால் நம்முடைய முத்துக்குமார் நினைவேந்தல் நிகழ்வு பலனளிக்கும். அப்படி தன்னை அழித்து கொண்டு உணர்ச்சியை ஊட்ட வேண்டும், படிப்பினை ஊட்ட வேண்டும், கிளர்ச்சி கிளம்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் முத்துக்குமார் தீக்குளித்தார். அது உண்மையிலே நடந்தது, பேரெழுச்சியா வந்தது, பேரெழுச்சியாக வந்தது. 17-18 பேர் மொத்தம் தீக்குளிச்சாங்க. முத்துக்குமார் செஞ்ச உடனே சாதாரணம் அல்ல. எனவே அதிக தியாகம் நாம வரிசையா சொல்லியிருக்கிறது நம்ம தமிழர்கள் தான் செஞ்சிருக்காங்க. 47 ஆகஸ்ட் 15 பிறகு செஞ்சிருக்கிறதும் சரி, நம்ம வீர மண் தான். அந்த வீரம்லாம் ஒன்னொன்னு அப்பப்போ முடிஞ்சு போகுது. தொகுப்பாக தொடர்பாக சேர்ந்திருந்து நாம் நம்முடைய தமிழர்களுடைய உரிமைகளை, இனத்தினுடைய உரிமைகளை பாதுகாக்க நம்முடைய மனத்தை முதலில் தயார் செய்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு கடைசி கேள்வி, தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி பேர் வீரத்தோடு தன்மானத்தோடு இருந்திருந்தால் ஈழம் அழிந்திருக்குமா? சுண்டக்கா பைய சிங்களம் எவ்வளவு பேர் இருக்கான்? 2 கோடிக்கு குறைவு. இந்தியாக்காரன் இவன் நம்ம இதெல்லாம் பண்ணுற துணிச்சலா ராணுவத்தை அனுப்பி இந்த ராஜீவ் காந்தி நம்ம அழிச்சாங்க போய் இடத்துல IPKFன்னு ஒரு படையை அனுப்பி நம்ம எல்லாம் இருக்கிறோம். நம்ம எவ்வளவு ஏமாளிகளா இருக்கிறோம் அல்லது கோமாளிகளா இருக்கிறோம். ஒரு படையை அனுப்பி நம்மளை கொண்டவன் யாராங்க? சிங்களனை கொண்டானா ராஜீவ் காந்தி நம்மளோட படை? இங்க என்னமா பண்ணிட்டு இருக்கோம்? இப்ப நாங்கெல்லாம் அப்பப்ப போராடி சிறைக்கு போயிருக்கோம், இருந்தோம், பல ஆண்டுகள் தான் கூட இருந்தவங்களா இருக்காங்க. இதுக்கு அப்பாற்பட்டவங்க கேட்கிறேன். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல கணிசமா ஒரு 15% வீதியில இறங்கி இருந்தா கிடுகிடுத்து போகும். டெல்லி 15% தான் போகும், 10% தான் போகும் மக்கள் வீதியில இறங்கியிருந்தா. அப்போ அந்த மாதிரி தனித்தனி அமைப்புகள் ஈழத்தை பாதுகாத்திருக்கலாம்,
இந்தியாக்காரனுக்கு அவ்வளவு துணிச்சல் வந்திருக்காருங்க. நம்ம ராணுவத்தை அனுப்பி நம்மளதான் கொண்டானுங்க அங்க போய். ஐபிகே சீவனன் எதுவும் பண்ணான் அவன். அப்படியும் பிரபாகரன் ஒப்படைச்சு, ஆயுதத்தை ஒப்படைச்சு, நாங்க உங்களை நம்பி ஒப்படைக்கிறோம், எங்களுடைய லட்சியத்தை உங்க கையில கொடுக்குறோம்னு சொல்லிதான் ஒப்படைச்சாரு. டெல்லியில பேசிட்டு நேரா ராஜீவ்காந்தி பேசிட்டு அங்க போய் சொல்லி கொடுத்தாங்க. அவ்வளவு துரோகம் அந்த ஆள் பண்ணது, அவ்வளவு துரோகம். இப்போ ராஜ்நாத் சிங் போய் 4 நாளைக்கு முன்னாடி பேசிட்டு வர இலங்கையில இந்திய ராணுவத்தினர் இங்கே படுகொலை செய்யப்படுகிறார்கள், அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்கிறது. நம்ம அழிச்ச ராணுவம் இந்திய ராணுவத்தை ஏன் எங்களை படுகொலை பண்ணது என்னாச்சு? தமிழர்களை படுகொலை பண்ணது கேட்க நாவி இல்லை. இதெல்லாம் கட்சிகளுக்கு மட்டும் இல்லாம அதுக்கு அப்பாற்பட்டு நம்ம சிந்திக்கணும், உணர்ச்சி பெற வேண்டும், நம் இனத்தை பாதுகாக்கணும். உலகத்தில் முதல் மொழி தமிழ் மொழி, உண்டான மொழி. அந்த மொழியையும் அதன் தாயகத்தையும் பாதுகாக்க நாம உணர்வு எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய என்னென்ன வகையில் நம்மளால முடியுமோ அதற்கு காரியம் மாற்ற வேண்டும். ஈகம் செய்ய, தியாகம் செய்ய தேவைன்னா அதை செய்யணும். அச்சப்படக்கூடாது. சும்மா பெருங்கூட்டத்தில் பேசினா மட்டுமே தீராது இந்த பிரச்சனை. சாதாரண பிரச்சனை இல்லை. மக்கள் எழுந்து போராட வந்து விட்டால் நீங்க காந்தியடிகள் நடந்த போராட்டம் மாதிரி செய்யுங்க. ஒத்துழையாமை இயக்கம், வன்முறை கூடாது நடத்துங்க. வெகு மக்கள் போராட்டம் நடத்துவோம். அதுக்கும் தயார் இல்லையே. அது நம்ம எல்லாம் திரண்டுட்டாக்க இந்திய அரசு இங்க நிர்வாகம் நடத்த முடியாது. இந்திய எதிர்ப்புன்னு பேசுறாங்க. இந்திய எதிர்ப்புல என்னடா செய்யணும்னு கோரிக்கை வைக்கிறது இல்லையே. இந்திய எதிர்ப்பு தியாகிகளுக்கு வீர வணக்கம் யாரா சொல்லிடுறாங்களா? நாம தான் சொல்றோம். நாங்க கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிகல் 343 நீக்கு. அதுதான் இந்திய அரசினுடைய ஒரே ஆட்சி மொழி, அலுவல் மொழி இந்தி என்று சொல்லுகிறது 343. அதை ரத்து பண்ணணுங்கிறோம். அதை சொல்றாங்களா யாராவது? இப்ப இந்த காமராஜ், காளிமுத்தெல்லாம் இருந்தாங்களா மாணவர்கள், கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாணவர் தலைவர்கள் அதைத்தான் கொளுத்துனாங்க. அவங்க ஜெயில பிடிச்சி போட்டாங்க காங்கிரஸ் ஆட்சியில், பக்தர்கள் ஆட்சியில. மாணவர் தலைவராக இருந்த காளிமுத்து பார்ட் 17 இந்திய அரசியல் சாசனத்துல 17வது பாகம் முதல் ஆர்டிகல் உறுப்பு 343. ஹிந்தி இன் தேவநாகரி லிபி ஷல் பி தி அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன். அது கீழப்பிராயம் எப்படிதான் வளர்க்கணும்னு போட்டுருவாங்க. அதைத்தான் கொளுத்தினார்கள் அந்த காலத்துல மாணவர்கள். இன்னைக்கு யாரும் அதை பத்தியே தெரியாது. ஏன் சொல்லல? இந்திய எதிர்ப்பு நாள்னு கொண்டாடுறீங்க, மொழி போராள் கோழைகள். எதுக்கு வைக்க வேண்டிய வெறும் சின்னசாமி திருச்சியில இந்திய எதிர்த்த, தமிழுக்காக இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்த மொழி போரி என்னையான்னு எழுதல. தமிழ் மொழி போர்வலை எழுதுவீங்க. போய் பாருங்கம்மா, அடையாறுல காந்தி மண்டபத்துல. அது எப்ப அந்த மண்டபம் வருது? நம்ம எல்லாம் மாலை சுட்டு கொண்டாடலாம் பக்தவச்சலம். பக்தவச்சலத்துக்கு மணிமண்டபம் கட்டி சிலை திறந்த பிறகு அதை நாங்க போய் மறியல் பண்ணி இறைக்கிறோம்னா, நாங்க எல்லாம் போய் மறியல் பண்ணி கைதாகி அது அம்பலமான பிறகு 2 வருஷம் கழிச்சு மொழி போரிங்க கருணாநிதி ஒரு மண்டபம் கட்டுறாரு. அந்த மண்டபத்துல என்ன ஆச்சுன்னு ஒரு செய்தி இல்ல. அதுல ஒரு 250 படம் இருக்கு. திமுக மாவட்ட செயலாளர், கிளை செயலாளர் இருக்கு. அவங்க எல்லாம் 10 நாள் 5 நாள் அப்ப போய் இந்தி பாடல ஜெயிலுக்கு இருப்பாங்க இருக்கு. அவங்க எல்லாம் எதுக்கே அவங்க பேர் இருக்கு, எந்த சிறைக்கு போனாங்க, என்ன போராட்டம், எதுவும் இல்லைங்க. அடையாறு போய் பாருங்க காந்தி மண்டபத்துல, ஈகியர் மண்டபம். இவ்வளவு மோசமா இதை சகிச்சுக்கிட்டு தான் நம்ம இருக்கிறோம். கொலகாரம் பக்தவச்சலத்துக்கு மணிமண்டபம் கட்ட துணிச்சல் இப்படி கண்ணாடி வந்தது. தமிழன் தமிழிச்சி எப்படி வேணாலும் ஏமாத்தலாம் என்று அவர்கள் நினைத்து கொண்டு கிராண்டடா பண்ணாங்க. ஆமா, அப்படிதான் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒன்றும் கேள்வி இல்லையே இருக்கு. எனவே இதையெல்லாம் நினைத்து பார்த்து நாம் குறைந்தபட்சம் அதை கேட்கக்கூடாதா? ஏண்டா இந்திய எதிர்ப்பு போராட்டம் எதுனா என்ன, ஏன் எல்லாம் எழுதக்கூடாது? அந்த போல நம்முடைய ஈகியரை உண்மையாக கொண்டாடுவதில்லை. என்ன லட்சியத்துக்கு போராடினாங்களோ அதையே சொல்றதில்லை. 19 இந்திய எதிர்ப்போம் சொல்லு. ஆளுநர் சரி, ஆளுநர் 153 ஆர்டிகல் ஆளுநர் பதவி நீக்குன்னு சொல்லு. நாங்க சொல்றோம்ல, குடியரசு நாள்ல போய் அவரோட உட்காந்து நீ ஏன் நிக்கிற? உன் உரையை அவர் படிக்காம வெளில வந்துடுறாரு.
சட்டப்படி படிக்க வேண்டிய மாநில அரசு உரை ஆண்டு தொடக்கத்துல ரவி படிக்காம வந்துடுறாரு. நீ குடியரசு நாளைக்கு போக வேண்டிய இல்லைங்க, நீ முதலமைச்சர் ஏன் போய் உட்கார்ந்துருக்காங்க? அந்தரங்க உடன்பாடு. இதே தெலுங்கானாவில் தமிழிசை ஆளுநராக இருக்கும் பொழுது குடியரசு நாளுக்கெல்லாம் வெளியில ஏற்றப்படாது அந்த மாதிரி சொல்லிட்டாரு. ஏத்துனா ஐஜி கிஜி யாருங்க போகாத. கடைசியில் அந்த அம்மா என்ன பண்ணிட்டீங்களா, ஆளுநர் மாளிகை காம்பவுண்டுக்குள்ளேயே குடியரசு நாள் கொடி ஏத்துச்சு. ஒரு அதிகாரி போல, முதலமைச்சர் போக மாட்டாரு கடைசி வரையிலும். தமிழிசை கவர்னர் இருக்கும்போது சந்திரசேகர ராவ் அங்க செய்ய உங்க திராவிட பங்காளி தானே செய்யறாரு. இப்படி இந்த ரவி நடத்துற நிகழ்ச்சிக்கு நீ ஏன் போறங்கிற? அப்ப ரவியை நாங்க எதுக்குறோங்க மாதிரி பாவனை. ரவி என்ற ஒரு கவர்னர் பதவியே கூடாதுன்னு சொல்றது இல்லைங்க. ஆர்டிகிள் 153 152 நீக்கு அப்படின்னு சொல்லணும்ல, அது இல்லை. இந்த நடிப்பையெல்லாம் புரிந்து கொண்டு உண்மையான உரிமை முழக்கங்களை வைக்க வேண்டும். அதில் தியாகங்கள் செய்ய வேண்டியவந்தால் செய்ய வேண்டும். அதனால சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, தியாகங்கள் செய்யாமல் பகை வெல்ல முடியாது என்று நம்ம சாலையார் பாடினார். அதனால அதற்கும் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற உறுதியை நம்முடைய தம்பி முத்துக்குமார் சிலை முன்பாக எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து முத்துக்குமாருடைய சிலையை முழு ஆள் உயர சிலையாக மாற்றி அமைக்க வேண்டும். அதற்கு எல்லாரும் ஒத்துழையுங்கள். நாங்கள் கலந்து பேசிக்கொண்டு அதற்கான வேண்டுகோளை விடுப்போம் என்று தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.